27th ஜூலை மண்டே. பங்காகிய தேவன் கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும், ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். புலம்பல் 3:24. கர்த்தர் தான், அதாவது தேவன் தான் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பங்கா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்முடைய இன்னல் துன்பங்கள் கஷ்டங்கள் நம்மளோட சந்தோஷம் எல்லாத்துலயுமே நம்ம தேவன் நம்ம கூட இருக்கணும், அவருக்கு முதலிடத்தில் நம்ம கொடுக்கணும், அவர் நம்ம கூட இருக்காரு, எந்த காரியம் செஞ்சாலும் இது தேவனுக்குரியது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஆத்மா நம்ம கிட்ட சொல்லணும். ஐயோ இது ஏசப்பாவுக்கு தெரியாதே, நம்ம அவருக்கு தெரியப்படுத்தணும், இது அவர் மூலியமா நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்ம கூட இருக்காருங்கிறத நம்ம உணரணும். அவர் மேல நம்ம நம்பிக்கை வைக்கணும். அவரை நம்மளோட வாழ்க்கையில மிக முக்கியமா நம்ம கருதணும். எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அதை நம்ம தேவனிடத்துல சொல்லணும். அந்த காரியம் அவர் மூலியமா தான் நம்ம நடக்கணும். எதுவுமே அவருக்கு தெரியாம இருக்கக்கூடாது. நம்ம ஒரு தப்பு செஞ்சா கூட ஐயோ ஏசப்பா நம்ம கூட இருக்காங்க, நம்மளை திட்டுவாங்க, நமக்கு ஏதாவது நமக்கு ஒரு பாவம் நம்மளை நம்ம ஒரு பாவம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை உணர்த்துவாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பயம் இருக்கணும். அதனால அவரு நம்மளோட வாழ்க்கையில ஒரு பங்கா இருந்து அவரை நம்ம ஒரு மையமா வச்சு நம்ம வாழ்க்கையை நம்ம நடத்தணும். ஜெபம். எங்களுடைய பங்காகிய தேவனே, இன்று உம்மை நம்புகிறேன், என் வாழ்வின் மையமாக உம்மை ஏற்றுக்கொள்கிறேன், உம்மில் நம்பிக்கை வைத்து வாழ உதவும். அமேன். மார்வலஸ் மண்டே.